ஓகே, ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம். இஃப் யூ ஹாவ் எ ஸ்பின்னிங் வீல் வித் 3 green sectors. ஒரு ஸ்பின்னிங் வீல் இருக்குது, ஓகேவா? இந்த ஸ்பின்னிங் வீலில் அவங்க என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள். 3 green sectors. முதல்ல ஒரு 3 ஃபஸ்ட்டு செக்டார், இது செகண்ட் செக்டார், இது தேர்ட் செக்டார்னு வச்சுக்கலாமா? இது எல்லாமே என்னது? க்ரீன் தான். க்ரீன் 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 3 green sectors இருக்குது. ஒரே ஒரு ப்ளூ செக்டார்ஸ் இருக்குது. 1 ப்ளூ செக்டார் இருக்குது அண்ட் 1 ரெட் செக்டார் இருக்குது. சரியா? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ க்ரீன் செக்டார்? ஃபஸ்ட்டில் என்ன கேட்காங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் the green sector. க்ரீன் செக்டார் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ பாசிபிள் இருக்குது? ஸோ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ பாசிபிள்னால் 1 2 3 4 5. இதில் ஃபேவரபிள் அப்படிங்கிறது க்ரீன் செக்டார் எத்தனை? 1 2 3 தான் இருக்குது. ஸோ 3/5. அடுத்தது, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ நான் ப்ளூ செக்டார்? ப்ராபபிலிட்டி ஆஃப் getting நான் ப்ளூ செக்டார். ப்ளூ கலர் இருக்கக்கூடாது. ப்ளூ கலர் இல்லாமல் மற்ற கலர் செக்டார் எதுவானாலும் இருக்கலாம். அப்போது 1 2 3 4 பாசிபிள் இருக்குது. டோட்டல் பாசிபிள் வந்து 5. ஸோ 4/5 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். வெரி வெரி ஈஸி கொஸ்டின்ஸ், ஓகேவா? ஸோ லாஸ்ட்டு கொஸ்டின், 6th கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டிஸ் ஆஃப் த ஈவெண்ட்ஸ் கிவன் இன் கொஷின் 2. ஸோ கொஷின் 2ல் வந்து ப்ராபபிலிட்டிஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம கொஷின் 2 யாருக்குன்னே எழுதியிருக்கோம் பாருங்கள். இதுக்கு முன்னாடி கொஷின் 2ல் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒன்லி அவுட்கம்ஸ் மட்டும் கேட்டாங்க. இப்போ அந்த அவுட்கம்ஸுக்கு பதிலாக அதில் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள், ப்ராபபிலிட்டிஸ் கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம ப்ராபபிலிட்டிஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம் ஏ, ப்ராபபிலிட்டி ஆஃப் எ ப்ரைம் நம்பர். ஓகேவா? ஒரு டைஸ் தான் த்ரோ பண்ணுறாங்க, ஓகேவா? ஒரு டைஸ் த்ரோ பண்ணுறாங்க அப்படின்னா அதனுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் என்னன்னா 1 2 3 4 5 6. இதுதான் வாய்ப்புகள். 1 விழலாம், 2 விழலாம், 3 விழலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், 6 இருக்கலாம். இதுதான் அவுட்கம்ஸ். ஸோ டோட்டலாக 6 தான் அதனுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் எ ப்ரைம் நம்பர். அப்படி தானே? ப்ரைம் நம்பர் இதில் எதெல்லாம்? 2 3 5. அப்போ 3 தான் வரும். 3/6 equal to 1 3s are 3, 2 3s are 6, 1/2. சரியா? அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் எ ப்ரைம் நம்பர். இதுதான் வந்து பி கொஷின். ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் எ ப்ரைம் நம்பர். நாட் எ ப்ரைம் நம்பர் எத்தனை வாய்ப்புகள் இருக்குது? 1 உண்டு, 4 உண்டு, 6 உண்டு. அதுவும் 3 சான்சஸ் தான். ஸோ 3/6. ஸோ 1/2 தான் ஆன்சர். அடுத்தது செகண்ட் சீரீஸில் ஏ, ப்ராபபிலிட்டி ஆஃப் எ நம்பர் கிரேட்டர் தேன் 5. ப்ராபபிலிட்டி ஆஃப் கிரேட்டர் தேன் 5. கிரேட்டர் தேன் 5னா எத்தனை சான்சஸ் இருக்குது? ஒரே ஒரு சான்ஸ் தான், 6 மட்டும்தான். ஸோ 1/6. இதில் பி என்னன்னு பாருங்கள், எ நம்பர் நாட் கிரேட்டர் தேன் 5. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் not greater than 5. not greater than 5 எதெல்லாம் வரும்? 1 2 3 4 5. 5 சான்சஸ் இருக்கும். 5/6 இவ்வளோதான் ஆன்சர். greater than 5. 5 மேலே இருக்கக்கூடாது, 5 இருக்கலாம். ஸோ 5/6. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? தேங்க்யூ.